நபியவர்களின் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் நூஹ் நபியின் கதை. இது வெறும் கப்பல் மற்றும் வெள்ளத்தை பற்றிய கதை மட்டுமல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றும் பொறுமையின் கதை. அல்லாஹ் நூஹ் நபிக்கு ஒரு கட்டளையிட்டான். நமது கண்காணிப்பிலும் நமது போதனையின்படியும் நீர் ஒரு கப்பலை கட்டுவீராக என்று. நூஹ் நபிக்கு கப்பல் கட்டும் எந்த முன் அனுபவமும் இல்லை. அதிலும் அவர் வாழ்ந்த பகுதி பாலைவனம் போன்ற ஒரு நிலப்பரப்பு. அங்கே கப்பல் கட்டுவதை பார்த்த மக்கள் அவரை பார்த்து ஏளனமாக சிரிக்க ஆரம்பித்தார்கள். நேற்று வரை நபியாக இருந்தவர் இன்று தச்சராக மாறிவிட்டாரா என்று கேலி செய்தார்கள். ஆனால் நூஹ் நபி அமைதியாக, இன்று நீங்கள் எங்களை பார்த்து சிரிக்கிறீர்கள், ஆனால் அல்லாவின் தண்டனை வரும்போது நாங்கள் உங்களை பார்த்து சிரிப்போம் என்று பதிலளித்தார். அல்லாவின் கட்டளைப்படி அவர் தேக்கு மரங்களை நட்டு வளர்த்தார். அந்த மரங்கள் வளர்வதற்கு பல ஆண்டுகளானது. பிறகு அந்த மரங்களை கொண்டு ஒரு பிரம்மாண்டமான கப்பலை கட்டினார். அதன் நீளம் 300 முழம், அகலம் 50 முழம் மற்றும் உயரம் 30 முழம். அது 3 அடுக்குகளை கொண்டதாக இருந்தது. முதல் அடுக்கில் விலங்குகளும், 2ஆம் அடுக்கில் மனிதர்களும், 3ஆம் அடுக்கில் பறவைகளும் தங்கும்படி வடிவமைக்கப்பட்டது. பலகைகளையும் இரும்பு ஆணிகளையும் கொண்டு கட்டப்பட்ட அந்த கப்பலுக்கு நீர்க்கசிவை தடுக்க தாரும் பூசப்பட்டது. குறிப்பிட்ட நாள் வந்ததும் அல்லாஹ் பெரும் வெள்ளத்தை அனுப்பினான். பூமியிலிருந்து ஊற்றுகள் பொங்கி எழுந்தன. வானத்திலிருந்து 40 நாட்கள் இடைவிடாமல் மழை கொட்டியது. மலைகளை போன்ற உயரத்திற்கு அலைகள் எழுந்தன. நூஹ் நபியும் அவரை நம்பியவர்களும் ஒவ்வொரு உயிரினத்திலிருந்தும் ஒரு ஜோடியும் கப்பலில் ஏறிக்கொண்டார்கள். அப்போது நூஹ் நபி தன் மகன் கன்னானை பார்த்தார். அவன் கப்பலில் ஏறாமல் இருந்தான். பாசத்துடன், என் மகனே, எங்களோடு ஏறிக்கொள், நிராகரிப்பவர்களுடன் இருக்காதே என்று அழைத்தார். ஆனால் கன்னான் ஆணவத்துடன், என்னை தண்ணீரிலிருந்து பாதுகாக்கும் ஒரு மலையின் மேல் நான் ஏறி தப்பித்துக் கொள்வேன் என்றான். அதற்கு நூஹ் நபி, இன்று அல்லாஹின் கட்டளையிலிருந்து எவராலும் தப்ப முடியாது என்று கூறினார். அடுத்த நொடி ஒரு பெரிய அலை வந்து கன்னானை மூழ்கடித்தது. தன் மகன் கண்முன்னே மூழ்குவதை பார்த்த நூஹ் நபி இறைவனிடம், இறைவா, என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன்தானே என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ், நூஹ்வேயே, அவன் உமது குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல, நிச்சயமாக அவன் தீயவன். இரத்த உறவை விட நம்பிக்கையின் உறவே மேலானது என்று பதிலளித்தான். வெள்ளம் வடிந்த பிறகு, பூமியே, உனது தண்ணீரை நீ விழுங்கிவிடு, வானமே, நீ மழையை நிறுத்திக்கொள் என்று இறைவன் கட்டளையிட்டான். அந்த கப்பல் இன்றைய துருக்கியின் ஜூதி மலையின் மீது பத்திரமாக நின்றது. அதன் அடையாளங்கள் இன்றும் அங்கே இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். கப்பலில் இருந்து இறங்கிய நூஹ் நபியும்